கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளன்று நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நாள். எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி மகிழ்கிற ஒரு நாள். அநேகர் புத்தாடை உடுத்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற நாள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளாகிய இன்று யாராவது நீங்கள் பிறந்த நாளை கண்டு கொண்டிருந்தால் உங்களையும் விசேஷ தோணமாய் வாழ்த்துகிறேன். நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த நாளில் யாராவது திருமண நாளை காண்கிறவர்களாக இருந்தால் உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆண்டவர் பிறந்த நாளாகிய இந்த நாளிலே யாராவது துக்கத்தோடு இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியாமல் நீங்கள் இருப்பீன்னு சொன்னால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி மனுக்குலத்திற்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாய் தேவதூதனால் அறிவிக்கப்பட்டதோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நிச்சயமாக அனுபவிப்பீர்கள். இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மாறுவதற்கான வழிகள் உடனே உருவாக்கப்படும். நம்புங்க. இன்றைக்கு நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வசனம் யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பிரகாசிக்க செய்யும்படி வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாய் இந்த பூமியிலே வந்ததன் நோக்கத்தில் ஒரு நோக்கம், உங்களையும் என்னையும் பிரகாசிக்க செய்யும்படிக்கு வந்தார். பிரகாசிப்புத்தல் என்றால் என்ன? ஒளியாக இருக்கணும். ஒளி கொடுக்கிற மாதிரி இருக்கணும். நல்ல வெளிச்சமாக இருக்கணும். நம்மை வெளிச்சமாய் மாற்றுவதற்காக இந்த பூமிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனை வந்தாராம். இன்றைக்கு நீங்களும் நானும் பிரகாசிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறதா, பிரகாசித்து கொண்டிருக்கிறதா? பாருங்க, வேதத்திலே வாசிக்கும்போது ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். ஏசியா 60வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரல் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த 3 வசனங்களை வாசிக்கும்போது நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா? எப்படி எழும்பி பிரகாசிக்க முடியும்? ஒளியாக இருக்கிற கர்த்தர் நம்ம மேல் வந்து உதிப்பாராம். நம்ம மேலே வந்து அவருடைய பிரசன்னம் தங்கும். அப்போ நாம் வந்து வெளிச்சமாக மாறுறோமா? நாம் வெளிச்சமாக மாறும்போது நம்மிடத்தில் ராஜாக்கள் கூட வர்றாங்களாம். வெளிச்சம் இருந்தால் எல்லாரும் வருவாங்க. இல்லை, ஒரு பயங்கரமான இருள் நிறைந்த இடமா இருக்குன்னு வச்சுடுங்களேன். ஒரு சின்ன லைட் அதுக்குள்ளே எரியுது, அதில் ஒரு வெளிச்சம் இருக்குன்னா எல்லோரும் அந்த இடத்துல வருவாங்க. இருட்டில் இருக்கிறவங்க எதுக்கு வருவாங்க? அதில் வந்து உட்காந்து சாப்பிடலாம், ஏதாவது பொருட்கள் இருந்தால் பார்க்கலாம். அந்த வெளிச்சத்தை தான் எல்லோரும் விரும்புவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் எதுக்காக இந்த பூமியில் பிறந்தார்னா, எதுக்கு வந்தார்னா, நம்மை பிரகாசிக்க பண்ணுவதற்காக. நாம் பிரகாசிக்க வேண்டும். நாம் இருளாக இருக்கக்கூடாது. பிரகாசிக்கிறேன்னா, பிரகாசித்தாலே நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவங்களாக மாறிடுவோம். நம்மளால் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும். பாருங்கள், பைபிளை வாசிக்கும்போது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று.
வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். வெளிச்சத்தை இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகலென்று பெயரிட்டார், இருளுக்கு இரவென்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியற் காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. பார்த்தீங்களா, முதல்ல இருள் தான் இருந்திருக்கு. ஆண்டவர் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று கட்டளையிட்டார். உடனே வெளிச்சம் வந்துச்சு. அப்புறம் இருளையும் வெளிச்சத்தையும் பிரிக்கிறார். அதான் இரவு பகலாக மாறுது. முதல்ல இருள், அந்த இருளை மாத்திரக்கு வெளிச்சத்தை ஆண்டவர் கொண்டு வராரு. நம்ம ஆண்டவர் வெளிச்சத்தை விரும்புகிறார். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லாரு, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன்னு சொல்லாரு. பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்கும்போது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். பாருங்க, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அயர்ந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பார்த்தீங்களா, நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் உலகத்துக்கு. இப்போ கடைசியில் அந்த 16 வசனத்தில் சொல்கிறாரு, உங்கள் வெளிச்சம் அந்த ஜனங்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ நம்ம பிரகாசிக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. மற்றவங்களுக்கு மத்தியில், புறஜாதிகள் மத்தியில், தேவனை அறியாத மக்கள் மத்தியில், அறிந்தவங்க மத்தியில், பேர் கிறிஸ்தவங்க மத்தியில் நம்மை ஒளியாக மாற்றி நம் மூலமாய் சில நன்மைகளை மக்களுக்கு செய்ய வச்சு நம் வாழ்க்கையில் சில கிரியைகளை, ஆசீர்வாத கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி மற்றவங்களை கலிகூற வைக்க ஆண்டவர் விரும்புகிறார் வெளிச்சமாக. அதான் நான் வாசித்த வசனத்தில் இருக்குது. யோவான் 1:9 அவர் என்ன செய்கிறாராம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அப்போ இயேசுப்பா இந்த பூமியிலே அவர் பிறந்ததில் ஒரு நோக்கம், ஜனங்களை பிரகாசிக்க பண்ணும். நீங்கள் விரும்புகிறீங்களா? பிரகாசிக்க விரும்புகிறீங்களா? ஒரு வெளிச்சமாக மாற விரும்புகிறீங்களா? அநேகருக்கு ஆசிரமம் இருக்க விரும்புகிறீங்களா? ஒரு லைட்டு எத்தனையோ மக்களை அதாவது வெளிச்சத்தில் அழகாக நடத்துதில்லை, அதே போல் இங்கே மற்றவங்களை நடத்த விரும்புகிறீங்களா? ஒப்பு கொடுங்க. இயேசப்பா பிறந்தது அதற்காகத்தான். இது நீங்கள் இருளாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் இருளாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் இருளாக இருக்க மாட்டீங்க, யாருக்கும் நீ பிரயோஜனம் இல்லாமல் இருக்க மாட்டீங்க. அநேகருக்கு ஒரு ஒளி, ஒரு பெரிய லைட், ஒரு சூரியனை போல் நீங்கள் ஆசிரமம் மாற போகிறீங்க. இயேசப்பா அதை செய்ய போகிறாரு. ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் பிறந்த இந்த நன்னாளிலே ஜனங்களை பிரகாசிக்க பண்ண தான் இந்த பூமியிலே வந்தீர் என்பதை நாங்கள் தியானித்தோம். இந்த செய்தியை கேட்டு இப்போது யாரெல்லாம் அடியிலிருந்து ஜெபிக்கிறாங்களோ அனைவரையும் பிரகாசிக்க பண்ணும். நான் இந்த பூமியில் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு துக்கத்தோடு வேதனோடு யாரை இருப்பாங்கன்னா, நான் இந்த பூமியில் பிறந்ததுக்காக சந்தோஷப்படுறேன், அந்த நோக்கத்தை நான் புரிந்து கொண்டேன், இன்றைக்கி எத்தனை பேருக்கு நான் ஆசிரமம் இருக்கிறேங்கிற பெரிய சாட்சியாக உங்களுடைய பிள்ளைங்களை மாற்றுங்க. உங்களுடைய பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும், எல்லாரும் பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படி செய்துவிட்டீ, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாக நீங்கள் பிரகாசிப்பீங்க. உங்களை கர்த்தர் இனி பிரகாசிக்க பண்ண போகிறார், விசுவாசிங்க.